தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கும் மனம் என்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கும் மது என்று பேர், தமிழுக்கும் மது என்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அன்பர்களே, தமிழ் ஒரு அழகான மொழி. தமிழ் 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 என்று கூறிக்கொண்டே இருந்தால் அமிழ்து 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 என்று வந்து கொண்டே இருக்குமாம். தமிழெனும் அந்த அமுதத்தை பருகுவதற்கும் கூட இந்த இன்பத்தமிழ் நாட்டினிலே நாம் பிறந்திருக்க வேண்டும். அவ்வளோ அழகான தமிழ் இன்னைக்கு எப்படிங்க இருக்குது நம்ம ஊரில்? தமிழ் எப்படி பேசுகிறாங்க? அதுவும் இப்போ கொங்கு தமிழாவது பரவாயில்ல. சென்னைக்கு போனால் சில குந்து அப்படிங்கிறான். குந்துனா உட்காந்துக்கோன்னு அர்த்தமா. ஸோ அவன் தமிழில் என்ன சொல்கிறாங்க, உட்கார்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அழகா குந்து. அதே மாதிரி இருக்கின்றது கீது. ஸோ இன்றைக்கி தமிழ் பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு. ஸோ அதனால் அந்த தமிழும் ஒரு இன்பமான தமிழ் தான், அதில் கூட இனிமை இருக்கிறது அல்லவா. ஸோ அதனால் தமிழ் என்றைக்குமே ஒரு இனிமையான மொழி. தமிழை போற்றுவோம், தமிழை பாராட்டுவோம், தமிழை வளர்ப்போம். நம் குழந்தைகளுக்கு தமிழை கற்றுத்தருவோம், குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைப்போம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அழகான கருத்துடன் உங்களை சந்திக்கின்றேன்.